சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதி குடும்ப தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இலவசங்களை தவிர்த்து அதுக்கான இது அதிகமாக கொடுக்கலாம். இப்போ தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா இபி மாதம் மாதம் கணக்கு எடுக்கலாம். இன்னொன்று பெட்ரோல் விலையை நம்ம வரியில் குறைக்கலாம். தோராயமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய பெட்ரோலுடைய வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13%. அதே மாதிரி மத்திய அரசு 13%. தோராயமாக நம்ம 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 13 ரூபா நம்ம தமிழ்நாட்டுடைய வரியாக நம்ம செலுத்துகிறோம். 13 ரூபாலேருந்து 21 ரூபாக்குள்ள. மத்திய அரசு 19 ரூபாலேருந்து 21 ரூபா வரி கொடுக்கணும். பெட்ரோல் விலை அடிப்படையாக ஏறும்போது எல்லாவுடைய விலை ஏற்றமும் அதிகமாக இருக்குது. அதனால் மக்களுக்கு சிரமமாக இருக்குது. இதனால் தேர்தல் அறிக்கையில் விலைவாசி குறைப்புக்கான முன்னேற்பாடுகளை நடத்தணும். பொதுமக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருப்பது இந்த மாதாந்திர மின்கட்டண திட்டம். இதை கொண்டு வந்தால் அவங்களுடைய மாதாந்திர செலவுகள் ஒரு பெரும் பகுதி குறையும். ரெண்டாவது இந்த சொத்து வரி உயர்வு அதிகமாக இருக்கிறது. அதை குறைத்து தர வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது. அதை ஊழியர்கள் மருத்துவர்கள் இதை அதிகப்படுத்தி தர வேண்டும். நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த பூரண மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பொங்கலுக்கு இப்போ 3000 கொடுக்குறாங்க. அது தேவைப்பட்ட நேரத்தில் கொடுக்கலாம். இப்போ தேவையில்லாத நேரம் தான். எல்லாருக்கிட்டையும் ஜனங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் வேலைவாய்ப்பு உண்டாக்கி கொடுங்க. மற்றபடி வேறு இந்த இலவசங்கள்லாம் கொடுக்கறது வேண்டாம். அதே மாதிரி கல்வி முறையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா கணினி மயமாக்கலாம். இலவச கல்வி நல்ல சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களை நியமிக்கலாம். நல்ல ஆசிரியர்கள் நியமித்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு நல்ல ஆசிரியர்களாக போடுங்க. அதை விட்டுட்டு இடஒதுக்கீடு முறையில் கொடுக்குறது ரொம்ப தப்பான விஷயம். அவங்க கல்வி தரத்தை பார்த்து கொடுங்க வேலைவாய்ப்பை. மக்கள் குரல் பகுதியில் செய்யாறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.